வாங்க கருவாடு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்ப வரதெல்லாம் நீட்டா தான் வருது. 2 டைம் கழுவுனீங்கன்னா போதும். கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீ 1/2 கிலோ கருவாட்டு கழுவி நல்லா காய வச்சு ஏன்னா முதல் வர்றதெல்லாம் வெறும் மண்ணா இருக்கு. வறுத்து எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு தீராத சளி, இந்த ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிடுறப்போ சாப்பாட்டோட சேர்த்துக்கலாம். அப்படியே இல்லைனாலும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னா சுடுசாதத்தோட பெனஞ்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். வரமிளகா விதை எடுத்துட்டு சேர்த்துக்குங்க. அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். அடுத்தது நீ அதுக்குள்ளேயே கருவாட்டு சேர்த்துக்கலாம். தீ கம்மியா வச்சு வருங்க, தீஞ்சிரு. ஸ்லிம்ல வச்சே வறுக்கணும். ரெண்டே நிமிஷத்துல வறுவிட்டுரு. பெரட்டிட்டே இருங்க. உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வறுவிட்ட பிற்பாடு எடுத்துக்குங்க. கொஞ்சம் பதபதன்னு இருக்கு. ஆறுன பிற்பாடு நல்லா மொறு மொறு கொடுக்கு. இது மட்டும் போது, வேற எதுவுமே தேவையில்லை. கருவேப்பிலையும் வரமிளகா உப்பு இது மட்டும் போது, வேற எதுவும் சேர்க்க வேண்டியது இல்ல. சாட் பழகினா ஸ்நாக்ஸா கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் தட்டுல வச்சு. சளி பிடிச்சாவே கருவாட்டு குழம்பு, கருவாட்டு வறுவல் இது சேர்த்துனீங்கன்னாவே சளி சரியாயிரும். கருவாட்டு குழம்பு கூட நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கிறேன். போய் பாருங்க. பாக்குறேன்னா விருப்பம் இருந்தா போய் பாருங்க. கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கு. முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கிறேன். நல்லா வறுவிட்டுருச்சு. நீ ஆஃப் பண்ணிடலாம். நீ ஆஃப் பண்ணி ஆறுன விற்பாடு சாப்பிடுங்க. ரொம்ப மொறுமொறுப்பா இருக்கும். கருவாடு வறுவல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.